உந்தன் காயப்பட்ட காரத்தை நான் பிடித்து என்றென்றும் மொத்தம் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கும்போது ரியலைஸ், மேன் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, ஒரு புது பாட்டு பாடிட்டு இருக்கிற அப்படின்ட்டு நானே என்னைய பார்த்து ஷாக் ஆகுறேன். அப்போ பாஸ்டர் பசங்களுக்கு அது ஊழியக்கார பசங்க ஈஸியாக கிடைச்சிரும் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அப்பா உருவாக்கியிருப்பாங்க. அப்படி ஸோ அப்படியே அப்படி யோசிச்சிங்களான்னு கேட்குறேன். அந்த மாதிரி என்ன இது ரொம்ப பிளாட்ஃபார்மே பிடிக்காது அப்படியே. எனக்கு காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஐ வாஸ் யூனிவர்சிட்டி பிளேயர். சரி. ஸோ என் சர்டிஃபிகேட் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. அதனால் நிச்சயமாக எனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஹெட் கோச்சே மதுரைக்காரர். ஓகே. பெங்களூர் இருக்கார். மதுரைக்காரர் இன்னொரு மதுரைக்காரருக்கு ஹெல்ப் பண்ண வரல. அதனால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் இட்ஸ் அ வெரி டஃப் பிளேஸ்லாம் இருக்குது. ஆனால் த்ரூ அவுட் இந்தியா பீப்புள் கம் ஃபார் தட், ஒன்லி அலாட்டட் சீட்ஸ் தான். ஸோ பட் போனேன், நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மெசேஜ் கொடுத்தது அதெல்லாம் எப்படி இருந்தது? ஊழியத்துக்குன்னா எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணீங்க? நான் எப்பயுமே ஒர்ஷிப் தான். அந்த பாட்டு பாடு மெசேஜ் அப்படின்னு சொன்னாலே ஓடிடுவேன். ஸ்டில் இப்போ வரைக்கும் ஊழிய அனுபவம் நிறைய கேட்டிருப்பீங்க. அதில் மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் நிறைய ட்ராவலும் பண்ணியிருக்கீங்க உங்களோட, அதை பற்றின. ஆமாம், நிறைய அற்புதங்கள் சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் த இது வந்து இப்போ நாங்கள் இந்த சர்ச் இருக்கிறோம்ல, ஓகே ஓகே, இங்கே எப்படி வந்தாங்க. ஊழியத்தில் சில நேரங்களில் மென்டல்னா தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ என்ன பாயிண்டில் அது நீங்கள் வேற கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு கான்ட்ரவர்சியே இல்லை தேடி பார்த்தேன்னீங்க. ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா எனக்கு பாடல்களை கேட்டிருப்பாரு. ஃபாதரும் நாங்கெல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ண முடியல. அப்பாவும் ஃபாதரும் அவரோட மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் இருக்கு. ஆமாம், அப்பாவும் ஃபாதரும் வந்து தாவீது யோனத்தான். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலை ஈடன் டிவிக்கு தர்றது. ஸோ ரொம்ப பிளெஸ்ஸிங்காக நாங்கள் கருதுகிறோம். உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. இட்ஸ் அ ப்ளஷர் பிரதர். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ பிரதர். ஸோ உங்களுடைய சாட்சியில் உங்கள் ஆரம்ப வாழ்க்கையிலேருந்து அப்படி போகலான்னு பார்க்குறேன். சின்ன வயசில் நீங்கள் பிறந்து வளர்ந்தே மதுரை தானே? நான் பிறந்தது மதுரை தான். ஓகே ஓகே. ஸோ ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தில் தான். கரெக்டு, ஊழியக்காரர் குடும்பம், அப்பா பாஸ்டர். சரி சரி சரி. ஸோ ரொம்ப ஃபேமஸ். அவங்க பேர் பாஸ்டர் ஜோசப் பாலசன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வளர்ந்து வரீங்க. எப்படி இருந்துச்சு சின்ன வயசில் வளர்ப்பு? எப்படி இருந்தது நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்த வரைக்கும்? பாஸ்டர் பிள்ளைகளாக பிறந்தது வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஓகே ஓகே. பட் பாஸ்டர் பிள்ளைகள்னா ஏதோ ஒரு விசேஷ தேவதூதர் மாதிரி நிறைய இடத்துல ட்ரீட் பண்ணுவாங்க. ஓ பாஸ்டர் பிள்ளை. சின்ன வயசில் நீங்கள் வளரும் போதே ஒரு ரொம்ப ஒரு இது இருக்கும்ல, உங்கள் மேலே ஒரு ஃபோக்கஸ் பண்ணியே நீங்கள் அப்படி தான் வளர்த்தீங்களா? ஊழியத்தில் இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி? இல்லை, கம்ப்ளீட்டாக ஊழியக்கார பையனாக இருந்தாலும் சரி, நான் அந்த ஊழியம் அப்படின்ட்டு மனசில் நினைக்கவே இல்லை. அப்படியா? ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கல, ஊழியத்தை குறித்தும் நான் யோசிக்கலை. என் லைஃப்பில் எப்பயுமே எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்குவேன். சின்ன வயசுலேருந்து எதை குறித்து கலப்போம். இப்பயும் என் மனைவி சொல்லும், ஐ நெவர் வரி ஃபார் எனிதிங். ஓகே ஓகே ஓகே. அடுத்த நிமிஷம் படுத்தேன்னா அடுத்த செகண்ட் தூங்கிடுவேன். அதனுடைய பெரிய கிருபை. அடுத்த நாளை குறிச்சோ அடுத்த வருஷங்களை குறிச்சோ ரொம்ப யோசிக்க தோணாது. ஆண்டோட பெரிய கிருபை. அது ப்ளஸ் பாயிண்டா மைனஸ் பாயிண்டான்னு தெரியல. வளரும்போது உங்களுடைய கடவுள் பக்தி, ஆண்டவருடைய ரிலேஷன் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சின்ன வயசில்? அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி கடவுள் பக்தி தான் பிரதர். நான் சொல்கிறேன் பாருங்க, பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க எப்போ ரசிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா பறந்ததே சர்ச்சில். ஆண்டவருடைய ஒரு தொடுதல் எப்போ வருதோ அப்போ தான் பக்தி வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மற்ற விசுவாசிகள் பிள்ளைங்க பயப்படுவாங்க. ஆனால் பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க அசால்ட்டாக வாழ்வாங்க. ஏன்னா பிரசனத்திலே இருந்ததுனால அது வந்து எங்களுக்கு
வீடும் சர்ச்சும் ஒன்று மாதிரி தான். ஒரு ஊழியத்தின் மேலே ஒரு நாட்டம் அப்படி கிடையாது. நாட்டம் கிடையாது. ஸோ அது என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு அப்படி பார்த்துட்டே இருந்ததுனாலயா இல்லை வேற எதுவும் இன்சிடென்ட்டானு கேட்குறேன்? இல்லை, எனக்கு வந்து நம்ம தான் ஊழியத்தை செய்ய மாட்டோம், எங்கள் அப்பா செய்கிறாங்க, அவர் அழைக்கப்பட்டவர். நான் வந்து வேற வேலை செஞ்சு தான் வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஊழியம் செய்யணும், அப்பா மேலே மாறணும், அப்படி மற்றவங்கள போல் மேடையில் காணப்படுறவங்கள போல் மாறணும் அப்படின்னு ஒரு நாட்டம் இருந்ததும் கிடையாது. போன போக்கில் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். பொதுவாகவே அந்த அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்பாங்க. ஆனால் இப்போ பாஸ்டர் பசங்களுக்கு அது ஊழியக்கார பசங்க ஈஸியாக கிடச்சிரும். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அப்பா உருவாக்கியிருப்பாங்க. அப்படி ஸோ அப்படி அப்படி யோசிச்சிங்களான்னு கேட்குறேன். அந்த மாதிரி கேட்டால் இது ரொம்ப பிளாட்ஃபார்மே பிடிக்காது. அப்படியே எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைச்சது வேணான்னு சொல்லுவாங்க. என்னடா உனக்கு யாருக்குமே கிடைக்காத தருணம் உனக்கு கிடைக்குது. எனக்கு அந்த மேடை மைக்கு அலர்ஜி வேறு. ஏன்னா ரொம்ப கூச்ச சுபாவம். பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள பிள்ளைங்க தான் உட்காந்துருப்பாங்கல்ல. நான் படித்தது கோயேடு, கேர்ள்ஸ் இருப்பாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் உட்காந்துருக்கும் போது லேட்டாக உள்ளே வரும்போது எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கும். அதனால அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து டேபிள் உட்கார நினைப்பேன். யாரும் என்னைய பார்க்கக்கூடாது. I don't want to be focused by people. I don't want anyone's attraction. அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்மளுக்கு மேடைக்கு சம்பந்தமே கிடையாது. அப்பாலாம் எதுவும் இது பண்ண மாட்டாங்களா? ஒரு மேடையில் பாட்டு பாடுறதுக்கு அந்த மாதிரிலாம் அந்த சின்ன வயசில் அப்படிலாம் உங்களுக்கு? இல்லை, ட்ரம்ஸ் வாசிப்பேன். ஸோ அப்படி இருப்பேன். சரி. பட் பாட்டு பாடுறது வந்து ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான். ஓ அப்படியா? அதுவும் ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் மைக் பிடிச்சி பாடினேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இல்லாட்டி யாராச்சும் பாடுவாங்க, பின்னாடி இருந்துட்டு பாடுவேன். பட் ஐ டோன்ட் லீட் எனி ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ஸோ படிப்புலாம் எப்படி சின்ன வயசில் எப்படி இருந்துச்சு? படிப்பு விளையாட்டாக தான். நான் சொன்னேன் எல்லாமே எனக்கு விளையாட்டு தான். எல்லாமே விளையாட்டு. கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, சரி சரி, விளையாட்டே எனக்கு படிப்பாக மாறிடுச்சு. அப்படின்னா டென்னிஸ் கோச்சாக மாறுறதுக்காண்டி ஐ வாஸ் ஸ்டடிங். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஐ பிகம் ஸ்போர்ட்ஸ் பர்சன். அப்புறம் டென்னிஸ் கோச்சாக மாறணுன்ட்டு சரி அதை குறித்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்காக மை லைஃப் வாஸ் டர்ன் டுவர்ட்ஸ் தட். அது எந்த ஏஜில்? அரௌண்ட் 20 இயர்ஸ். ஓகே. ஓ, டென்னிஸ் கோச்சாக நம்ம போயிடலாம். டென்னிஸ் கோச்சாக போயிடலாம். ஸோ அப்படின்ட்டு அது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா படிப்பை விளையாட்டை எடுத்தேன், அப்புறம் விளையாட்டே உனக்கு படிப்பாக மாறிடுச்சடா. அப்போ எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? இப்படி ஊழியத்துக்கு வரணும்னு நினச்சதெல்லாம் எப்போ? நான் டென்னிஸ் கோச்சாக மாறணும்னு சொன்னேன்ல. ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்காக காலேஜ் முடித்த உடனே ஸோ டென்னிஸ் கோச்சாக மாறுறதுக்கு பெங்களூரில் போய் படிக்கணும். NISன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் த்ரூ அவுட் இந்தியாவில் நீங்கள் டென்னிஸ் கோச்சாக மாறணும். அங்கே படிச்சிருந்தா தான் யூ குவாலிஃபைட். ஸோ அதுக்கு யூனிவர்சிட்டி பிளேயராக இருக்கணும், பேசிக் குவாலிஃபிகேஷன். நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஐ வாஸ் அ யூனிவர்சிட்டி பிளேயர். சரி. ஸோ என்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. அதனால் நிச்சயமாக என்ன கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஹெட் கோச்சே மதுரைக்காரர். ஓகே. பெங்களூர் இருக்கார். மதுரைக்காரர் இன்னொரு மதுரைக்காரருக்கு ஹெல்ப் பண்ண வரல. அதனால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் இட்ஸ் அ வெரி டஃப். ஓகே. ஏன்னா த்ரூ அவுட் இந்தியாவிலேருந்து காம்படிஷன் அது ஒரே பிளேஸ்லாம் இருக்குது. ஆனால் த்ரூ அவுட் இந்தியா பீப்புள் கம் ஃபார் தட். ஒன்லி அலாட்டட் சீட்ஸ் தான். ஸோ பட் போனேன், நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். அப்போ நினச்சேன் அவனுக்கு கிடைக்குதோ இல்லை எனக்கு கிடைக்கும். ஸோ அவனை காட்டில் ஐம் பெட்டர், படிப்புலேயும் சரி அப்படின்னு நினச்சேன். பட்டா எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவனுக்கு கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல. நான் மதுரைக்காரர் கொடுத்துருவான்னு நினச்சேன். அவர் சொல்லிட்டாரு, தம்பி நெக்ஸ்ட் இயர் வாப்பா பார்க்கலான்ட்டு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஒரு என் வாழ்க்கையில் எப்பயுமே ஜாலியாக இருக்கிறவனுக்கு மொதல் இடி அதான். ஏன்னா அதுதான் என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் என் எதிர்காலம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு சோறு போடுன்னு நினச்சேன். எனக்கு ஊழியத்துக்கு வர விருப்பம் இல்லை. ஒன்லி சோர்ஸ் எனக்கு டென்னிஸ் நினச்சேன். டென்னிஸ் தான் என்னை உயர்த்தும். நம்ம தான் அப்படி மைண்ட் கால்குலேஷன் போடுவோம்ல பிரதர். எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சுவிட்சர்லாண்டில் டென்னிஸ் கோச்சாக இருந்தார். சரி. என் மைண்ட் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா,
இங்கே முடிச்சுட்டு நேராக சுவிட்சர்லாண்டு போய் அங்கிட்டு போய் செட்டில் அங்கே போய் செட்டில். ஏன்னா என்னுடைய கோச் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டென்னிஸ் கோச்சானா பணம் காய்க்கிற மரம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓ, இட்ஸ் a ரிச் மேன்ஸ் கேம். ஓகே ஓகே ஓகே. அதனால பிள்ளைகள்லாம் வராங்கன்னா பணக்கார பிள்ளைகள் தான் வருவாங்க. சரி. இட்ஸ் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு கேம் இது. ஸோ என் மைண்டு தான் என்னன்னா, நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், நிறைய சர்ச் கட்டணும், அதே நேரத்தில் நம்மளும் நல்லா வாழணும், செட்டில் ஆகி நல்லா பணம் சம்பாதிச்சு ஊழியத்தை சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆமாம், அப்படி ஆண்டவர் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆண்டவரே நீங்கள் முழு நேரத்துக்கு மட்டும் கூப்பிட்டுறாதீங்க, பணம் கொடுத்து ஊழியம் செய்கிறதும் ஒரு ஊழியம் தான். மைக்கை பிடிச்சா மட்டும் ஊழியம் இல்லை, அந்த பணம் கொடுத்து ஊழியம் செய்கிற ஆண்டவரே என்னை ஒற்றுங்க அப்படின்னு தான் மனசுக்குள்ள ஜெபிப்பது உண்டு. சரி சரி சரி. ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணல, என்ன அடுத்து என்ன யோசிக்கிறீங்க? ஸோ எனக்கு வாழ்க்கையே இருண்டு போனது. எனக்கு அது ஒன்லி தான் ஹோப். அடுத்து நான் யோசித்தேன், அப்படின்னா எனக்கு டென்னிஸ் இல்லைன்னா என்னால் ஒரு 100 ரூபா கூட சம்பாதிக்க தெரியாது. எனக்கு என்ன தாளந்து இதை தவிர ஐ கேனாட் சர்வைவ். ஸோ அடுத்து நீங்கள் போனால் இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணணுமா? அப்படியே இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணணும். 1 இயர் வெயிட் பண்ணணும். எனக்கு 1 இயர் வெயிட் பண்ணுறது தான் எனக்கு 1 இயர் திருப்பி பண்ண வெயிட் பண்ணாலும் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அது ஒரு இது இருக்கும். அது ஒரு 1 இயரில் நம்ம திருப்பி அடுத்த இயர் அடுத்த மோர் காம்படிஷன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. திருப்பி எனக்கு ஹோப்பே கிடையாது, முடிஞ்சு போன மாதிரி. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த போட்டி நிறைந்த அந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது, நான் தோற்று போனவன், ஐ கேனாட் ஏர்ன் ஒரு 100 rupees கூட என்னால் சம்பாதிக்க முடியாது, டென்னிஸை விட்டா எனக்கு வேறு என்னன்னு தெரியலையே ஆண்டவரே. அப்போ தான் வாழ்க்கையில் நான் உண்மையாகவே அழுதேன். அது வரைக்கும் சும்மா அழுதது ஏதாச்சும் பிஸ்கெட்டுக்காக இல்லை, சின்ன பிள்ளை. நான் வாழ்க்கையிலே ஒரு காரியத்துக்கு சீரியஸாக அழுதேன்னா அது ஒரு காரியம் அதுதான். வந்து மதுரைக்கு வந்து 3 நாள் ஸோ ரூம்லேயே இருந்து சாப்பிடலை, ஃபாஸ்டிங் கிடையாது. ஓகே. பட் எனக்கு வாழ்க்கையே சாப்பிட பிடிக்கல. ஆமாம், வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. 3 நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால சர்ச் மாடியில் ஒரு ரூம் இருக்கு, வீட்டில் கூட இருக்கல, சர்ச் மாடியில் ஒரு ரூமில் 3 நாள் பட்டினியாக இருந்தீங்க. அதில் என்ன நடந்துச்சு? ஸோ மதுரைக்கு வந்து இந்த 3 நாள் பட்டினி இருந்தேன். பட்டினி இருக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், நம்பிக்கை நாயகன் நான் தான் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் உன் நம்பிக்கை ஃபுல்லாக உன் டேலண்ட் மேலேயும் உன் சர்டிஃபிகேட் மேலேயும் இந்த டென்னிஸ் மேலேயும் வச்சுருந்த நீ எல்லாம் உன்னை கைவிட்டுருச்சு. ஆனால் நம்பிக்கை நாயகன் நான் உன்னை கைவிட மாட்டேன், கம் ஃபார் மினிஸ்ட்ரி. அப்போ தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு. ஓகே, ஊழியத்துக்கு வாழ்ந்த அப்போ எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார் இங்கிலீஷில். ஆண்டவர் பேசும்போது இன்ஸ்பிரேஷன் தான், இருதயத்தில் வந்து ஆடியபிள் வாய்ஸில், பட் இருதயத்தில் அப்படியே சொல்கிறார், வார்த்தைகள் வருது. ஐ டோன்ட் நீட் யர் மணி, ஐ நீட் யூ. உன் பணம் எனக்கு தேவையில்லை, நீ தான் எனக்கு தேவை அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வேற கொடுத்தார். அதான் என்னுடைய 4 ஆல்பம்ஸோடைய டைட்டில். ஓ, அந்த டைம் தான் உங்களுக்கு அந்த பாட்டே வருதா? அந்த பாட்டு யா. இதுக்கு முன்பாக எனக்கு ஆண்டவர் இன்னொரு பாட்டு கொடுத்தார். எப்பன்னா சென்னைக்குள்ள ஒரு வர்ஷிப் நைட் போயிருந்தேன். ஓகே. இப்போ நான் டென்னிஸ் கோச்சாக போகிறதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து நந்தனம்ல ஒரு டென்னிஸ் ஸ்பெஷலைசேஷன் படிச்சுட்டு இருந்தேன். சரி. ஒரு அங்கே அதை முடிச்சுட்டு தான் அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு பெங்களூர் போகிறது யோசித்தேன். ஓகே. ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சர்ச்சில் ஒரு நைட் ஆஃப் வர்ஷிப் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் வர்ஷிப் லீடர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி. போன உடனே அங்கே வர்ஷிப்பில் உட்காந்துருக்குறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுனா ரொம்ப பெருசாக அந்த பிரசனத்தை உணர்ந்தது கிடையாது நம்ம. பட் அங்கே போய் ஒரு ஆடியன்ஸாக உட்காரும் போது தேவ பிரசன்னம் என்னை தொட்டுச்சு. அது மட்டும் இல்லை, ஐ டேஸ்டட் த பிரசன்ஸ். அந்த பிரசன்னத்தை நான் ருசி பார்த்தேன். ஓ, அப்போ தான் நான் உடனே பாடலை காட்டிலும் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, ராகத்தை காட்டிலும்
அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. ஓகே. வார்த்தைகளை காட்டிலும் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, ப்ரெசன்ஸ். இந்த ப்ரெசன்ஸை ருசி பார்த்தோன்னே ரொம்ப ஐ வாஸ் ஸோ மச் சாட்டிஸ்ஃபைடு. அந்த நைட்டு ஒரு ஃப்ரூட்ஃபுல் நைட் இருந்துச்சு. ஓகே. தேவ பிரசனத்தினால அப்படியே நிரப்பப்பட்டு அந்த ஊழியக்கார்ட்ட வந்து சொன்னேன், ப்ளீஸ் எனக்கும் என் மேலே ப்ரே பண்ணுங்க, நானும் உங்களை மாதிரி பாட்டு பாடணும். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பாடணும், உங்களை மாதிரி worshipper ஆகணும், அந்த வாஞ்சை. ஓகே ஓகே ஓகே. ஃபஸ்ட் டைம் அந்த வாஞ்சை. சரி. ஏன்னா அந்த வாஞ்சை இல்லாமல் ஆண்டவர் எதையுமே தரமாட்டார். ஓகே, கண்டிப்பாக. யூ நீட் டு ஹேவ் அ thirst. அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு வாஞ்சை வருது, என்ன ஒரு worship leader ஆகணும், ஓகே, அவரை மாதிரி பாட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, ஒரு தாகம் வந்துச்சு. அவர் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணாரு. ஒன்றும் வெளிரங்கமாக ஒன்றும் நடக்கல, ஒன்றும் தெரில. பட்டு ஏதோ சம்திங் ஹேப்பன் பிரதர். அது எப்போ நான் உணர்ந்தேன்னா, அது 1 week or 2 weeks ஆஃப்டர் தட் நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி சரியாக தெரியல. பட் நான் உட்காந்து அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் வாயில் பாட்டு, எப்போ பார்த்தாலும் ஒர்ஷிப்பு. பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் மொட்டை மாடிக்கு போயிடுவேன், கிட்டார் எடுத்துகிட்டு போயிடுவேன், எடுத்துகிட்டு போய் மணிக்கணக்காக உட்காந்து ஒர்ஷிப் பண்ணாங்க. அது மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி கிடையாது. அந்த ஒர்ஷிப் நைட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டார் எடுத்துகிட்டு மொட்டை மாடியில் உட்காந்துரு ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு புது பாட்டை கொடுக்குறாரு. அதான் ஃபர்ஸ்ட் பாட்டு. ஓகே ஓகே ஓகே. உந்தன் காயப்பட்ட காரத்தை நான் பிடித்து என்றென்றும் மொத்தம் செய்கிறேன். உந்தன் காயப்பட்ட காரத்தை நான் பிடித்து என்றென்றும் மொத்தம் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கும்போது ரியலைஸ், மேன் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, ஒரு புது பாட்டு பாடிட்டு இருக்கிற அப்படின்ட்டு நானே என்னைய பார்த்து ஷாக் ஆகுறேன். அந்த பிரசன்ஸ்ல இருக்கும்போது என்னைய அறியாமையே ஒரு பாட்டு ராகம் வந்ததுக்கு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்றேன், ஸ்டாப் பண்றேன். தென் கண்டினியூ அந்த முழு பாட்டை கொடுத்த உடனே கீழே ஓடி வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றேன், ஏய் இது கேளுங்கடா, ஒரு பாட்டு வந்திருக்கு, எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு தெரியல, நமக்கு வேணா நல்லா தெரியலாம். அவங்க கேட்டுட்டு சொன்னாங்க, டே சூப்பராக இருக்குடா அந்த பாட்டு அப்படின்னாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் முறை. ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த டென்னிஸ் அது இதுக்கு முன்னாடி இல்லையா? இல்லை, டென்னிஸ் டைம்ல அது படிச்சுட்டு இருக்கோம். கோச்சா போறதுக்கு முன்னாடி முந்தின வருஷம். ஓகே ஓகே, ஒரு முந்தின வருஷம். பட் நீங்க மியூசிக் கிளாஸ்லாம் எங்கேயும் போனதில்லை? அப்படி மியூசிக் கத்துக்கிறதுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்பா. கொஞ்சம் தெரியும், பெருசா தெரியாது. பெருசா கிட்டார் வாசிக்க தெரியும். இந்த பாட்டுலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு வந்துச்சு, அவுட் ஆஃப் நோவே. வாழ்க்கையில் இந்த அனுபவம் கிடையாது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாட்டு ஆண்டர் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் நான் பெங்களூரில் போய் கிடைக்காம திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கும் போது இன்னொரு பாட்டு, நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே, எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே ஜோதியே, எந்தன் வாழ்வை பிரகாசிக்கும் தீபமே ஜோதியே, நம்பிக்கை நாயகன் அப்படின்ட்டு இந்த பாட்டை. அப்புறம் எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே ஜோதி. ஏன்னா இருண்டு போய் உட்கார்ந்துருக்கிறேன், எதிர்க்க இது ஆவியான உள்ள அப்படியே பாட்டை கொடுக்குறார். ஓகே ஓகே, கொடுக்கும்போது நம்பிக்கை நாயகன் நீர் தாண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வந்த உடனே இந்த பாட்டு என் வாழ்க்கையில் இடைப்பட ஆரம்பிச்சிச்சு. 3 நாளுக்கு பிறகு எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னேன், அப்பா நானும் ஊழியத்துக்கு வரேன். ஆண்டவர் என்னோட பேசினார், நானும் ஊழியத்துக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். சொல்லும் போதே என் காது அதிசயமாக கேட்குது. நானா சொல்றேன் அப்படின்ட்டு என் காதே ஆச்சரியப்பட்டு கேட்குது. பிகாஸ் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பாதவன், ஊழியமா வேணாம். ஸோ எங்கள் அப்பாவும் ஒரு நாள் கூட ஊழியத்துக்கு வான்னு சொன்னதே கிடையாது, எங்கள் அண்ணனையும் சொன்னதே கிடையாது. ஆமாம், வாட் எவர் இப்போ நான் டென்னிஸ் கோச் ஆகிறதுக்கு எனக்கு என்னென்ன கொடுக்க அத்தனை ஃபெசிலிட்டிஸ் நோவே சொல்ல மாட்டேன். எவ்வளோ ஆயிரமோ ஹி வில் என்கரேஜ். அதனால் எங்கள் அப்பா ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது ஊழியத்துக்கு வான்னு. பட் ஆனால் அப்புறம் சொன்னார், நீ பிரதம மந்திரியாக இருந்தால் கூட நான்
இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், நீ ஊழியத்துக்கு வந்தது வெரி குட், வெல் டன், அப்படி என் கூட சேர்ந்து தொடர்ந்து ஊழியம் செய் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மெசேஜ் கொடுத்தது அதெல்லாம் எப்படி இருந்தது? ஊழியத்துக்குன்னா எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணீங்க? நான் எப்பயுமே ஒர்ஷிப் தான், அந்த பாட்டு பாடு மெசேஜ் அப்படின்னு சொன்னாலே ஓடிடுவேன். ஸ்டில் இப்போ வரைக்கும் இல்லை, இப்போயுமே தப்பிக்க தான் பார்ப்பேன், இப்பயும் தப்பிக்க பார்ப்பேன். ஒர்ஷிப் தான் உங்களுக்கு? ஒர்ஷிப்னா அப்படி பார்த்தீங்கன்னா போதும், அது மணிக்கணக்காக ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, எனக்கு 3 மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணாலும் கூட பண்ணுவேன். சரி, ஓகே. ஸோ ஆனால் மெசேஜ்ன்னு சொன்னீங்கன்னா அப்படியே புக் எடுத்துகிட்டு உட்காந்து அதான் இப்போ 2 நாள் முன்னாடி கூட என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ஒர்ஷிப்பை காட்டிலும் மெசேஜ் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆரம்பத்தில் ஒர்ஷிப்பு கூட ஸ்டேஜ் வந்திருப்பீங்க, அப்போ அதான் ஃபஸ்ட் டைமா நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டேஜுக்கு வராமல் அப்போ தான் ஒர்ஷிப்பு ஃபஸ்ட் டைம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்குறேன். இந்த ஆமாம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா என்னை ட்ரெயின் பண்ணார் முன்னாடி விட்டு. எங்கள் அப்பா இஸ் வெரி குட் ஒர்ஷிப் லீடர். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் என்னை முன்னிறுத்தி பாடு, நீ ஒரு 10 நிமிஷம் பாடிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்க்கு முன்னாடி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பார். அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த அனுபவங்களும் ரொம்ப, எங்கள் அப்பா கூட பயணம் பண்ணுறது வந்து ஒரு அப்பானா ஆவிக்குரிய அப்பா மாத்திரமல்ல, சரீரப்பரமான அப்பா மட்டும் இல்லை, பரலோகத்தின் அப்பாவுடைய அனுபவம் அவங்களுக்கு, அவங்க அந்த ஸ்வாபம் அவங்களுக்கு இருந்ததுனால எங்கள் அப்பா இஸ் a very easy man to go with. இதுக்குமே ஒரு நாள் கூட என்னை எழுந்துடா, பைபிள் வாசிடா, எழுந்துடா, காலைல முழங்கால் போடுறா, ஜோ மீட்டிங் போடா, ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர், he never forces me. நிறைய இடத்துல அப்படி ஃபோர்ஸாக வளர்க்குறாங்க. அப்பானா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஆதிக்கம் செலுத்துவாங்க, அதிகாரம் செலுத்துவாங்க. அப்பா இஸ் வெரி ஜென்டில் மேன், ரொம்ப ஜென்டிலாக, மகனாலாக இருந்தாலும் ரொம்ப ஜென்டிலாக தூங்குறான், தூங்கிட்டு கூட டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றாங்க அம்மாட்ட. ஸோ அவன் 8 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்வாங்க அம்மா. அப்பாவோட நீங்கள் வளர்ந்து வந்தப்போ அப்பாவுடைய பேக்ரவுண்டும் உங்களுக்கு தெரிஞ்சுதா? சபையெல்லாம் சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி அவங்க வளர்ந்து வந்த விதம், அவங்க சாட்சிகள்? அது ஆமாம், அது நிறைய அவங்க மெசேஜஸில் நிறையா சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. ஸோ அப்பாவோட பிரயாணம் பண்ணனால அவங்களுடைய உங்கள்கிட்ட பர்சனலாக நிறைய விஷயங்கள். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் பெக்மான்ஸ் ஞானஸ்தானத்துக்கு அப்பா தான் போய், ஃபாதர் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஞானஸ்தானம் சத்தியம், ஏன்னா ஃபாதர் ஆண்ட வல்லமையாக பயன்படுத்தார், ஒரு கூட்டம் வருது. அப்போ கேத்தலிக்லேயே இருந்தார் ஃபாதர், கேத்தலிக்லேயே இருந்து நடத்திட்டு இருந்தார். அப்பா அந்த பக்கம் போயிருப்பாங்க, ஒரு காலையர் கோயில் ஒரு ஃபாதர், கேத்தலிக் ஃபாதர் கத்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறாரே அப்படின்ட்டு நைட்டு 10 மணி 11 மணிக்கு போய் தட்டி ஃபாதர்கிட்ட பேசும்போது, ஃபாதர் நீங்கள் கத்தவங்களை ரொம்ப நல்லா பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஞானஸ்தானத்தை குறித்து அப்படியே சத்தியத்தை சொல்லி. ஓகே, ஓகே. ஸோ அது மாதிரி அப்பா வந்து இந்த ஆலன் பால் அவங்க இருக்கிறாங்களே பிளெஸிங், அவங்கள பேபியை டெடிகேட் பண்ணது அப்பா தான். ஸோ பாஸ்டர் டி மோகன் சர்ச் பைனரிங் பண்ணுவதுக்கு அப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பாஸ்டர் ஹூ ஹெல்ப் பாஸ்டர். அது மாதிரி எல்லா ஊழியங்கள்லையும் அவங்களுடைய கை இருக்கும், டச் இருக்கும். ஸோ அவங்க அனுபவம் நிறைய கேட்டிருப்பீங்க, உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமான, மறக்க முடியாத? எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படிடா இவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ கிராமங்களுக்கு போயிருக்கிறாங்க, எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு போனாலும் அவங்க அப்பா இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ கிராமத்தை நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அவங்க. ஆமாம், அவங்க அப்பாவுடைய மெயின் ஃபோக்கஸ்னால் சர்ச் இல்லாத இடத்துல, சர்ச் இல்லாத இடத்துல சர்ச்சை கட்டணும், எல்லா கிராமங்கள்லேயும் நம்ம எல்லா அட்லீஸ்ட் ஒரு சர்ச்சாச்சும் இருக்கணும். அப்படி தான் அவங்களுடைய மெயின் பேஷனே தான். ஸோ அவங்களுடைய ஊழிய அனுபவம் நிறைய கேட்டிருப்பீங்க, அதில் மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் எப்படி இருக்கா? நீங்கள் நிறைய ட்ராவலும் பண்ணியிருக்கீங்க அவங்களோட, அதை பற்றியில். ஆமாம், நிறைய அற்புதங்கள் சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் த இது வந்து இப்போ நாங்கள் இந்த சர்ச் இருக்கிறோம்ல, ஓகே, ஓகே, இங்கே எப்படி வந்தாங்க, அல்லேலூயா டவர் இப்போ எப்படி இங்கே வந்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா உசிலம்பட்டிலாம் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, ஊழியம் செஞ்சு 10 years ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார் மதுரைக்கு போவோன்னு சொன்னார். 2 ஊழியக்காரர் மூலமாய் ஆண்டவர் பேசினார், மதுரைக்கு போவோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு மதுரைக்கு போகிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாருட்டு. அப்போ ஏதோ இப்போ உசிலம்பட்டி போனால் எல்லாம் மதுரைக்கு வந்து தான் போகணும், வேறு எந்த ஊருக்கு போனாலும் மதுரை டச் பண்ணி தான் போகணும். ஒரு முறை மதுரையிலேருந்து உசிலம்பட்டி பஸ்ஸுக்காண்டி பெரியாரில் நிற்கிறாங்க. நிற்கும் போது கரெக்டாக புதூர் பஸ் வந்திருக்கு. ஓகே, ஓகே. ஆண்டர் சொல்கிற மாதிரி இருந்துச்சான், இந்த பஸ்ஸில் ஏறு. ஓகே.
அப்படின்ட்டு இந்த பஸ்ஸில் ஏறிட்டாங்க. சரி. ஸோ 1980 நினைக்கிறேன் அது. ஓகே. 81 82 பார்த்தேன். ஓகே ஓகே. 1980 ஓகே நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து கிராமம் மாதிரி இருக்கு. இப்போ புதூர் இங்கே இறங்கின உடனே அவங்கள்ட்ட ஒரு அட்ரஸ் இருந்துச்சு புதூரில். அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் அட்ரஸ். எங்கள் அப்பா என்னன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக அவர் பேகு நீங்கள் போய் தூக்குனீங்க வச்சுக்கோங்களேன், சரி, கல் மாதிரி இருக்கும், வெயிட்டாக இருக்கும். எங்கள் மாமா சொல்லுவோம், ஏய் உள்ள செங்கலாக வச்சுருக்க அப்படின்னு பாரு. எங்கள் மாமா என்சைக்கிளோபீடியான்னு சொல்லுவோம், சரித்திரமே வச்சுருப்பார். எல்லாமே அதான் பாருங்க கரெக்டாக அவர் எல்லாம் வச்சுருக்கனால இறங்கும் போது இங்கே ஒரு அம்மாவுடைய அட்ரஸ், புதூர் அம்மா ஒரு அட்ரஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அவருடைய அட்ரஸ் இருந்துச்சு. உடனே அந்த அட்ரஸை எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தாங்க. பார்த்தா அவங்க வீடை காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த வீடை காலி பண்ணி போயிட்டாங்கன்னொடனே சரி அப்படின்னு கிளம்பும் போது ஒரு வாலிப பையன் வந்து, சார் ஏறுங்க சார் சைக்கிள்ன்ட்டு இங்கே புதூர் ஏரியா தெருவா அலைஞ்சு கிட்டத்தட்ட 2 hours இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, தெருவா அலைஞ்சு விசாரிச்சு அந்த அம்மா வீடை கண்டுபிடிச்சி இறக்கி விட்டுட்டு போயிட்டான். ஓகே. ஸோ யார் பண்ணுவா அப்படி? தேவதூதனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா. ஓகே ஓகே. ஓ அது யாருனே தெரியல. அவுட் ஆஃப் நோவேர் ஒரு வாலிபன் தான் ஏறுங்க சார் அந்த இடத்த கண்டுபிடிச்சு இறக்கி விட்டுட்டு போயிட்டான். யாருன்னே தெரில. ஓகே. பணம்லாம் வாங்கலான்றீங்களா? எதுவுமே அவரு அப்படியா? இறக்கி சைக்கிளில் இவ்வளோ பெரிய மனுஷனை வச்சுட்டு தெருவா போகணுன்னா யார் சார் பண்ணுவாங்க? ஸோ இட்ஸ் தேவதூதனா இருக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. சரி சரி. ஸோ கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது தாயும் மகள் உட்காந்து ஒரு விஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாய்க்கு ஒரு விஷன் வந்திருக்கு. என்ன விஷயம்னா, ஒரு முருங்கை மரத்தில் அப்படியே பூ பூத்துருக்கு, அப்படியே வெள்ளை வெள்ளையாக பூ பூத்து அப்படியே இருக்கிறது. அது கீழே வாலிபர்கள் எல்லாம் அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 மகளும். எங்கள் அப்பா கரெக்டாக வாங்க பாஸ்டர் வாங்க, இன்னும் இந்த பக்கம் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு முதல் வார்த்தை அவங்கள்ட்ட பேசுகிறாங்களாம். பாஸ்டர் நாங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னா ஏதோ ஒரு முருங்கை மரத்தில் பூ பூத்துருக்கு, கீழே வாலிபர்கள் அந்நிய பாஷையில் பேசி ஒர்ஷிப் பண்ணுறாங்க. அந்த விஷனை பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே ஏதோ சர்ச்சு வரப்போகுது, இங்கே ஒரு வல்லமையில் ஒரு ஊழியக்காரன் வரப்போகிறான் அப்படின்னு. ஓகே ஓகே. அப்பாவுடைய கேள்வியே இது ஆண்டோட சித்தமாக இருக்குமா, இங்கே ஊழியம் ஆரம்பிப்பது ஆண்டோடைய விருப்பமா, இது மதுரைன்னா ஆண்டோட சொன்ன ஆண்டோடைய மதுரை பெரிய ஊர், எங்கே போகணும் மதுரையில் அப்படின்னா அந்த புது பஸ்ஸில் ஏறி வந்து இவங்க கரெக்டாக சொல்கிறாங்களாம், ஏதோ ஒரு வல்லமையில் ஒரு ஊழியக்காரர் இங்கே வராரு அப்படின்னு. இவங்க அப்பாவுக்கு இதுக்கு மேலே என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? ஓகே. உடனே சொன்னாங்களாம், கத்திரனை இப்படி நடத்தினாரு, உங்கள் வீட்டுக்கு இப்படி வந்திருக்கிறேன், இப்போ இங்கே ஏதாவது வாடகைக்கு வீடு கிடைக்குமா? இந்த பக்கத்து வீடு இருக்குது, இன்றைக்கி எங்கள் வீட்டில் தங்குங்க, நாளைக்கு அதை டோக்கன் கொடுத்துருவோம், நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவோம். அப்படி நைட் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 175 ரூபா வீடு வாடகை. ஒரு சின்ன இடம், அங்கே தான் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. ஸோ கர்த்தர் எல்லாமே இலகுவாக அந்த வாசல்களை அழைத்தவர் அப்படி சொல்லாமல் அழைச்சி ரொம்ப. அதான் நான் என் லைஃப்பில் பார்த்தா நம்ம ஆண்டவர் சித்தப்படி நம்ம கரெக்டாக போனோன்னா ஆட்டோமேட்டிக் டோர் மாதிரி தான் திறந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு டோர் திறக்கும், அடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அடுத்த டோர் திறக்கும். எப்படி பேதுருக்கு பார்த்தீங்கன்னா முதல் காவல், 2வது காவல், 3வது காவல், 4வது காவல், அதுக்கப்புறம் இரும்பு கதவு, அந்த பட்டணத்தின் இரும்பு கதவு தானாய் திறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நான் எப்பயும் நான் பிலீவ் பண்ணுறேன், நம்ம when we are sincere ஆண்டர் சித்தம் செய்வதற்கு அனுகூலமான வாசல்கள் தானாக திறக்கும். ஓகே. ஸோ அப்போ இருந்தே அவங்க ஓப்பன் பண்ணி அப்பாவுக்கு நிறைய ஊழியங்கள் வாசல்கள் திறக்க அற்புதம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் ஊழியத்துக்குள்ளே என்ட்ரி ஆகி பார்க்கும்போது நீங்கள் என்ன அற்புதங்கள்லாம் பார்த்தீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணார் அப்படிங்கிற. இப்போ சாங்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கேட்குறேன், அந்த மாதிரி சாங் ஹிட் ஆனாலும் பிரதர், சரி சரி, நான் என் சீரியஸ் எல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு போக மாட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா திட்டுவார், ஏய் உனக்கு சொந்த பாட்டை கொடுத்துருக்காரு, ஊர் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கேன், உன் பாடம் பண்ணாதானே. எனக்கு இந்த ப்ரொமோட் பண்ணுறது, இந்த இது சிடியை கொண்டு போக மாட்டேன் சில டைம்.
ஊழியத்துக்குள்ளே நீங்கள் அப்பா கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அப்புறம் டென்னிஸ்லாம் அப்படியே விட்டுட்டீங்களா? அது அப்படியே கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் அப்பா கூட போனா சரி வீடையே மறந்துடும். அப்படியா? 30 நாளில் 20 நாள் 25 நாள் வெளியே தான் இருப்போம். காலையில் தூத்துக்குடியில் இருப்போம், சரி சாயங்காலம் வந்து வள்ளியூரில் இருப்போம், திருப்பி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நாகர்கோயிலில் இருப்போம். ஓகே ஓகே. பயங்கர டைட்டாக இருக்கும் எனக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஷிப் அப்பா மெசேஜ் எங்கள் அப்பாவுடைய டைரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்காது, ஒரு மத்தியானம் கேப் கூட விட மாட்டாங்க. யாராவது ஓடுகிற ஒரு மனுஷன், தேவ மனுஷன். அதனால் கூட போகிறதுனால எனக்கு வேற டோட்டலாக உங்களுக்கு அந்த டென்னிஸ் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு கூட டைம் கிடைக்கும் போது தான். அதனால வீட்டில் இருந்தால் தானே பிரதர், வீட்லேயே இருக்க மாட்டோமே. பார்த்தீங்கன்னா எங்கள் லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா காராக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கார். ஆமாம், இப்போ எங்கள் அப்பா 3வது கார் மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம். சரி சரி சரி. ஸோ எப்படி அந்த ட்ராவல் பண்ணி பிரயாணங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, அதில் தான் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் இருக்கா? ஊழியத்தில் நிறைய வேறு வேறு பக்கம்லாம் போகிறீங்க, இந்த எக்ஸ்பெக்டேஷன் க்ரௌடு அது எதுவுமே ஏன்னா ஒரு மீட்டிங் கூட்டு போவார், 10 பேர் தான் இருப்பான். உண்மையாக சொல்றேன், 10 பேர் தான் இருப்பான் கிராமத்தில். திருப்பி இன்னொரு மீட்டிங் கூடுவார், 10,000 பேர் இருப்பான். எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் ஒரு ஊழியத்துக்கு போனால் பிரதர் ஸ்டார் ஹோட்டலில் தங்குவோம். இன்னொரு மீட்டிங் போன வச்சுக்கோங்க தரையில் கூட படுத்திருக்கேன். ஓகே ஓகே. ஸோ அதனால 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும் எங்களுக்கு அப்பா. அதனால இப்போ நான் அதான் சொல்லுவேன், இப்போ எங்கள் அப்பா கூட ட்ரெயினால இப்போ எனக்கு ஸ்டார் ஹோட்டலையும் தங்க தெரியும், தரையிலையும் தங்க தெரியும். ஸோ அப்படியே நீங்கள் ஊழியத்தில் வரீங்க. எப்போ மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு? அதான் பிரதர், எங்கள் அப்பா கூட பயணம் பண்ண ஆரம்பித்தேன் 2008. ஓகே. ஸோ அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கு வந்துட்ட, அதனால் சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சிடணும் உனக்கு. சரி. ஒரு 24 ஓகே 25 சரி 24 25 முடிச்சிடணும். வீட்டில் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி. ஊழியத்துக்கு வந்துட்டுன்னா அடுத்து கல்யாணம் பண்ணிவிட்டு நீ ஊழியம் பண்ணு. ஓகே. ஸோ அதான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கும் தெரிஞ்சுக்கிச்சு, சரி நானும் சீக்கிரமாக கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஜாப் பண்ண ஆரம்பித்தேன். மைசூர். மைசூருக்கு போயிருக்கிறோம், ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறோம். ஒரு ஊழியக்காரங்களாம் சேர்ந்து கை பிடிச்சி ஜபிக்கிறாங்க. அதில் நானும் கையை பிடிச்சி ஜபிக்கிறேன். கையை பிடிச்சி ஜபிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு வார்த்தை வருது. ஒரு இன்னர் மேனில், இந்த ஆவிக்குரிய மனுஷனில் ஒரு வார்த்தை வருது, ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see right and left சொல்லிட்டு ஆவியான பேசும்போது எனக்கு இல்லை, இங்கிலீஷில் தான் கேட்கும். ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see right and left. நான் கண்ணை திறந்து பார்த்தேன். பார்த்தா எங்கள் அங்கிள் ஒரு கையும், என் ஆன்டி, அவங்கள அங்கிள் ஆன்டின்னு கூப்பிடுவேன், அவங்க கையை பிடிச்சி. அப்போ இன்னொரு வார்த்தை வருது உடனே, ஐம் கோயிங் டு யுனைட் யூ வித் திஸ் ஃபேமிலி. ஓகே. இந்த குடும்பத்தோடு உன்னை இணைக்க போகிறேன். தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. எனக்கு என்னடா இப்படி நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, திடீர்னு ஆண்டவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்ட்டு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. சரி. உடனே அதை மனசுலேயே வச்சுட்டு, ஏன்னா அவங்க வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைகள். ஓகே. இப்போ 2 பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சு, 3வது பொம்பளை பிள்ளைங்க தான் ஆண்டு சொல்கிறாருன்னு தெரியுது. ஸோ அவங்க பேர் பிரைஸ்லேன் தெரிஞ்சிருச்சு, இருதயத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசணும் 2 இயர்ஸ் கழிச்சு. சரி சரி. பட் அந்த 2 இயர்ஸ் அப்படியே மனசில் வச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் அப்பாட்ட சொல்லிட்டேன், ஏன்னா ரொம்ப எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு என்னைய. இதான் ஆண்டவர் சித்தம்னா அப்படியே உங்களை பாதர் பண்ணிகிட்டே இருக்கும்ல, அப்படியே உள்ள ஆவியான பேசிகிட்டே இருப்பார்ல. ஸோ ஒரு டைம் அப்பாட்ட சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, இது ஆண்டவர் பேசினாரா இல்லை என்ன மாமிசத்தில் வந்துச்சா, எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்பா இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு,
நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொன்னோடனே அப்பா சொன்னாங்க ரொம்ப அழகா, உன்கிட்ட ஆண்டவர் பேசினார்னா அவங்ககிட்டயும் ஆண்டவர் பேசுவார். அதில் பொண்ணு விஷயம் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். சரி, பார்ப்போம் நாளானது விளங்க பண்ணும். சரி, வெயிட், அது வெயிட் அப்படி சொன்னாங்க. ஸோ 2 years வெயிட் பண்ணோம். 2 years வெயிட் பண்ணும்போது அயர்லாண்டுக்கு போயிருக்கோம் நானும் அப்பாவும். அயர்லாண்டு போயிருக்கும்போது அந்த அங்கிள் ஆன்ட்டியோடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு சாப்பிட போகிறோம். சரி. ஸோ சாப்பிடும்போது சாப்பிட்டு முடித்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் ஒன்று சொல்லுவோம் தப்பாக நினச்சிக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, பிரைஸ்லின ஜாக்குக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு விஷனில் பார்த்தோம் 2 பேர் கல்யாணம் முடிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பயத்தோடு ஹெசிடேட் பண்ணி தான் கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் இதுக்காண்டி தான் நாங்கள் காத்திருக்கிறோம். 2 years we are waiting for this. இந்தியாவுக்கு வந்தோம், டக்குன்னு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஸோ கல்யாணமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்க எத்தனை பசங்க? 2 பிள்ளைகள் எனக்கு. ஓகே ஓகே ஓகே. முதல் சன் பேர் ஜோசாயா, டாட்டர் பேர் ஜெயல். பட் ஐ வில் பி கேர்ஃபுல் இன் ஆண்டவர் சித்தம் மட்டும். டோஸ் தானாக ஒவ்வொரு சீசனுக்கும் அழகாக நடத்துவார். பிள்ளைகள் காரியமாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், அது ஊழிய காரியமாக இருக்கட்டும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. அதனால் என்ன எதுவுமே நான் இப்போயும் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னா எதை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? இப்போ யூத் மினிஸ்ட்ரி அப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இல்லை எப்படி நீங்கள் என்ன மாதிரி? ஆமாம், ஐ ஃபோக்கஸ். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஏன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் காலிங். ஒர்ஷிப் லீடர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் காலிங் இருக்குது. ஓகே. ப்ரொஃபட்டிக் ஒர்ஷிப் லீடர்ஸ் இருக்கிறாங்க, வார்ஃபேர் ஒர்ஷிப் லீடர்ஸ் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வார்ஃபேர் ஒர்ஷிப் லீடர்ஸ் அவங்க பாடும்போது பார்த்தீங்கன்னா பிசாசெல்லாம் அலறி ஓடும், டெலிவரன்ஸ் ஆகும். அது மாதிரி ப்ரொஃபட்டிக்னா எனக்கு எப்படின்னா அந்த வார்த்தை ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போதே தீர்க்க தரிசன வார்த்தை வரும், அப்படியே மக்களை கட்டி எழுப்பும். ஸோ அவங்களுக்கு வேண்டிய வார்த்தை. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலிங் கொடுத்துருக்குறாரு. ஸோ என்னுடைய காலிங் நான் எழுதி வச்சிருக்கிறேன். சட்டன் இதுதான் என்னுடைய காலிங், இந்த ஊழியத்துக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதனால நான் தேவையில்லாத ஊழியத்துக்கு எஸ் சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி ஊழியம்? சுவிசேஷ ஊழியத்தை கூப்பிட்டா நான் இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, நான் பாஸ்டர். ஸோ அதனால அதுக்கு நான் சொல்லுவேன் இன்னொரு இவாஞ்சலிஸ்ட்டை கூப்பிடுங்க, ஏன்னா அவர் தான் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவேன். என்ன மாதிரி காலிங் நீ அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? இந்த மாதிரி மீட்டிங்னா நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பாவோடையே போகிறதுனால என்னுடைய காலிங் சர்ச் பிளான்டிங், சர்ச் ஸ்ட்ரென்தனிங், ஊழியத்தை பலப்படுத்துகிற ஊழியம், அந்த இடத்துல புதிய சபைகளை உருவாக்கணும், ஊழியர்களை உற்சாகப்படுத்தணும். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் 2008 உள்ள என்ட்ரியா நீங்கள் இப்போ நீங்கள் 250 சர்ச்சுக்கு மேலே சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் உங்களுடைய பங்கு நிறைய இருக்குன்னு அப்படி சொல்லலாமா? அப்பா தான் மெயின். சரி, அப்பாவுடைய விஷன் இல்லை, அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ 250 ஊழியங்கள் ஏற்கனவே நான் ஊழியத்துக்கு பறக்கணும் 200 ஊழியங்கள் வந்திருக்கும். சரி. ஸோ நான் போய் சேர்ந்த பிறகு ஒரு 50-60 ஊழியர்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்க சேலஞ்சிங் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சபையை நிறுவுறது, கிராமத்தில் போய் பண்ணுறீங்க ஊழியம், அதில் என்ன மாதிரி சேலஞ்சிங் இருக்குன்னு? சேலஞ்சஸ்னால் வீடை குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஐ மீன் பிள்ளைகளோடு நேராக செலவிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மாதிரி அப்போ மாதிரி செய்தி கொடுக்கணும், பாட்டு போடணும், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரும் உங்கள் மேலே வைக்கப்படுது. அவங்க அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே நீங்கள் அப்பா மாதிரியே அப்படி இல்லை? உங்களுக்கு அப்படி இருந்திருக்கா? சில இடத்துல ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், ஐயோ பாஸ்டர் வந்துட்டார் உள்ளே ஓடிட்டு திருப்பி பார்த்தா நான் ஐயோ அப்பா மாதிரியே நடக்கிற நீ உன் நடக்கூட அப்பா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சில டைம் வெளியே நின்று கேட்பாங்கன்னா என் வாய்ஸை கேட்டு அப்பா தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதனால அப்பா கூட இருக்கும்போதே அந்த அனாயிண்டிங், அவங்களோட அனாயிண்டிங் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு.
ஸோ தட்ஸ் வாட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்லுவாங்க. ஓகே. என்னை ப்ரெஷர் படுத்த மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பாவோட அபிஷேகம் உனக்கு அப்படியே இருக்குன்னுவாங்க. சில டைம் இன்னும் உற்சாகமாக சொல்லுவாங்க, அப்பாவோட அபிஷேகம் ரெட்டிப்பாக இருக்குது அப்படின்னுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அதான் வெரி என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க, நீங்கள் மாதிரி மென்டர் அப்பா வந்து எனக்கு நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஊழியத்தில் சில நேரங்களில் மென்டர் இல்லைன்னா தவறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னீங்க. ஸோ என்ன பாயிண்டில் அது நீங்கள் வேற கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு கான்ட்ரவர்சியே இல்லை தேடி பார்த்தேன்னீங்க. கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எனக்கு எங்க அப்பா மென்டரா இருந்தனால சரி சரி கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டாக ஏதாச்சும்னா கரெக்ட் பண்ணிடுவாங்க, அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஸோ மென்டார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்பதை எங்கள் அப்பா அடிக்கடி அதை எங்கே போனாலும் எந்த ஊழியத்துக்கு போனாலும் உங்களுக்கு யார் லீடர்னு கேட்பாங்க. அது எவ்வளோ பெரிய லீடர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லீடர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நானும் எங்கள் அப்பா கூடயே போனதுனால, அவங்க எங்களை கரெக்ட் பண்ண என்னை விட்டு கொடுத்ததுனால, ஆண்டவர் கிருபையில் நான் எந்த விதத்துலேயும் இடறி போகலை. சில டைம் நமக்கே தெரியாது பிரதர், நம்ம தப்பு செய்கிறோன்ட்டு நமக்கே தெரியாது, யாராவது சுட்டி காட்டினா தான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. தாவீது கூட பாருங்களேன், அவன் வந்து உரியா மனைவியை எடுத்துட்டு ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்குறான். அப்போ வந்து தீர்க்கதரிசி வந்து நாத்தான் சொல்கிறாரு, ஒரு கதையை சொல்லி, அழகா ஒரு கதையை சொல்லி, அந்த ஆட்டுக்குட்டியை கொன்னுட்டாங்க, அந்த ஒரே ஆட்டுக்குட்டி செல்லமாக வளர்த்த ஆட்டுக்குட்டியை யார் அது இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி, நீ தான். அப்போ தான் அவன் ரீல, ஓ மை குட்னஸ், இவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான்னா அப்படின்னு சொல்லி உணர்த்தப்பட்டு உடனே ஒப்பு கொடுக்குறான். அதனால தான் தாவீதுக்கும் சவுலுக்கும் என்ன வித்தியாசம்னா, தாவீதுக்கு வந்து நாத்தான் இருந்தான், சவுலுக்கும் சாமுவேல் இருந்தார். ஆனால் சாமுவேலை வந்து ஒரு மென்டராக அவன் வைக்கல, அவன் தான் லீடரு. பட் தாவீதுக்கு வந்து அவன் லீடராக இருந்தாலும் அவனுக்கு மேலே நாத்தான் நான் எப்பொழுதும் வச்சுருந்தான். நான் சும்மா விளையாட்டி சொல்லுவேன், உங்கள் லைஃப்பில் யார் நாத்தான்னு கேட்பேன். ஏன்னா நாத்தான் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நார தொடங்கிடும். ஏன்னா உங்களுக்கே தெரியாது, நம்ம லிட்டரலி நம்ம நினச்சிட்டு இருப்போம் வாட் வி டூ இஸ் ரைட். இன்னொருத்தவங்க சுட்டி காட்டும் போது, ஒரு முறை எங்கள் அப்பா சொன்னார், பிரதர் என் முதுகு எனக்கே தெரியாது, நான் தப்பு பண்ணால் எனக்கு சொல்லுன்னாரு. ஒரு மகன், நான் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டை ஒரு தலைவர் சொல்கிறான்னா அவருக்கு எவ்வளோ, எனக்கு என் முதுகு எனக்கு தெரியாது, ஏதாச்சும் நான் தப்பு பண்ணால் சொல்லுடா அப்படின்னு ஒரு முறை சொன்னாங்க. அதுதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள். ஸோ நிறைய ஊழியர்கள் அப்படி தவறி போகிறதுல மென்டர் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணம். விசேஷமாக ரொம்ப அனாயிண்டிங்கில் பயன்படுறவங்க தான் கண்டிப்பாக மென்டர்ஸ் வச்சுக்கணும். மென்டர்ஸ் இல்லைன்னா மெண்டல் ஆயிடுறோம். இப்போ நீங்கள் ஒரு ஊழிய பேக்ரவுண்டில் இருக்கிறீங்க, அப்பா பாஸ்டர் அப்படிங்கும்போது ஓகே, எல்லாருக்கும் அது சாத்தியமானு. ஆமாம் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்கு ஓகே மென்டார் எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு மென்டர் எசேக்கியா ஃப்ரான்சிஸ். ஓகே ஓகே. ஏதாச்சும் ஃபாதர்னா எங்கள் அப்பாட்ட ஓடி வந்துடுவார். எங்கள் அப்பாவுக்கு ஏதாவதுனா எங்கள் ஒய்ஃபை கொடுத்து எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு ஓடிடுவாங்க. போய் என்ன சொல்கிறீங்க, அவங்க அழகாக கைட். ஏன்னா நம்மளை ஒரு மென்டர்ஸ் நம்ம வைக்கும்போது அவங்களுக்கு ஆண்டர் அவங்க மூலமாக நம்மளுக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுப்பார். அந்த கைடன்ஸ் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் ஊழியர்ஸ் நிறைய ப்ரெஷர், நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய காரியங்கள். அப்போ எசேக்கியா ஃப்ரான்சிஸ் திருப்பி சொல்லுவார், பாஸ்டர் நீங்கள் தான் எனக்கு ஃபாதர் பெர்க்மன்ஸும் எசேக்கியா ஃப்ரான்சிஸும் அப்பாட்ட சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஊழியத்தில் தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எங்கள் அப்பா எத்தனை முறை கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதை நீ கரெக்ட் பண்ணணும், அந்த ஊழியத்தில் நீ கரெக்ட் பண்ணணும். அவங்க வில்லிங்லி கேட்பாங்க, ஓகே எதை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும், சேஞ்ச் பண்ணிக்கணும்னா ஓகே எதை நாங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்க 3 பேருமே ஒருவருக்குள்ள ஒருவர் இன்னைக்கு வரைக்கும் தே வெரி க்ளோஸ். ஓகே. அடிக்கடி மீட் பண்ணுவாங்க, அடிக்கடி பேசுவாங்க ஒருத்தர். அதை வி நீட் பிரதர், வி நீட் ஈச் அதர். நம்ம ஃபாதர் அவங்க பாடல்களை கேட்டிருப்பாரு. ஃபாதர் நாங்கெல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணோம்ல பிரதர், அப்பாவும் ஃபாதரும் அவரோட மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் இருக்கு. ஆமாம், அப்பாவும் ஃபாதரும் வந்து தாவீது யோனத்தான் மாதிரி. சரி சரி. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். ஓகே ஓகே. அதனால் நானும்
எங்கள் அப்பா வந்து அப்பா வந்து ஃபாதரை கூப்பிட்டுட்டு எல்லா இடத்துக்கும் ஊழியத்துக்கு போவாங்க. இப்போ நானும் கூட போவேன். ஸோ ஃபாதர் ஃபஸ்ட்டு வால்யூம் போட போகிறேன்னே எனக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து என்னை பிளஸ் பண்ணி வெரி குட்ரா. சில டைம் பார்த்தோன்னா அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை எடுத்துகிட்டு கொடுன்னு சொல்லுவார். ஒர்ஷிப் எடுத்துகிட்டு கொடு அப்படின்னு சொல்லுவார். 4 இடத்துல நான் கொஞ்சம் ஒர்ஷிப் எடுத்துகிட்டு அந்த அப்படியே அடுத்து ஹீ வில் டேக் ஓவர். அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? அவருக்கு பிடிச்ச விஷயம் ப்ரெசன்ஸ்லேயே இருப்பார் பிரதர். 10 நிமிஷம் மேலே நம்மகிட்ட பேசுகிறதுக்கு அவருக்கு வார்த்தை இருக்காது. சரி சரி சரி. அடுத்த ரூமில் ஓடி போய் ஏசப்பா அப்படின்னு ப்ரேயருக்கு போயிடுவார். எப்போயும் ப்ரெசன்ஸ்லேயே கிடப்பார். அவருக்கு எது மேலேயும் நாட்டம் கிடையாது. சாப்பாட்டு மேலேயும் நாட்டம் கிடையாது. ஊழியத்தில் அது எதுவுமே எக்ஸைட் பண்ணாத அவர். பெரிய ஒருத்தர் வந்திருப்பார், நம்ம வந்து அவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைப்போம். அவர் ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். மற்ற ஊழியக்காரன் பிடிச்சி தாங்குவாங்க அவரை. ஓ அப்படியா? இவர் தான் எலியா மாதிரி. நீ எவ்வளோ பெரிய இராணுவ தளபதியாக இருந்தாலும் அது வந்து என்னன்னா அவருக்கு வந்து மனுஷனை ப்ளீஸ் பண்ணணும், மனுஷனை தாங்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரொம்ப குழந்தை சுவாபம், சென்சிட்டிவாக மென்மை உள்ள ஒரு தேவ மனுஷன். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. அவங்க கூடயும் சேர்ந்து ஊழியம் பண்ணும்போது அந்த மெச்சூரிட்டியை எங்களுக்கு அது மாதிரி பிரதரோட எசேக்கியல் பிரான்சிஸ் அவரோட எல்லாம் பேசியிருப்பீங்க. ஆமாம், பொதுவாக அவர் வெளியே நிறைய பார்க்க முடியாது, ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. அவரை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட? எசேக்கியல்கிட்ட பிடிச்ச விஷயம் அவரும் ஃபாதர் மாதிரி தான், ரூம்குள்ளேயே தான் இருப்பார். அவரையும் எதுவுமே எக்ஸைட் பண்ணாது. ஒரு முறை என்கிட்ட சொன்னார், சரி ஜாக், உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது.